ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சிங்கிறது எப்போ என்னைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2, 2024 காலை 11 மணி 29 நிமிஷம் 24 வினாடிகளுக்கு தனுசு ராசியிலிருந்து, அதாவது குருவுடைய வீடான தனுசு ராசியிலிருந்து சனியின் வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த இடத்துல எத்தனை நாள் இருப்பார்னா கிட்டத்தட்ட 26 நாட்கள், டிசம்பர் 28 வரைக்கும் சுக்கிரன் பயிற்சியாகி அந்த இடத்துல இருப்பார். இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாட்களில் கிட்டத்தட்ட அந்த 26 நாட்களில் பல மாற்றங்களை செய்து கொடுப்பார். கெட்ட பலன்களையெல்லாம் நல்ல பலன்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். 10ஆம் இடத்துல அல்லது 6ஆம் இடத்துல அல்லது 7ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தால் கெடுதலை தருவார். ஆனால் இப்போது அவர் அந்த கெடுதலே உங்களுக்கு நல்லதாக மாறக்கூடிய வகையில் தான் இருக்கும். இந்த பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மறைமுக ஆசீர்வாதம்னு. இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு பல ராசிகளுக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும்னு வச்சுக்கோங்களேன், பல ராசிகளுக்கும் உங்களுக்கு இட் இஸ் அ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ், மறைமுக ஆசீர்வாதம் தான். என்ன மறைமுக ஆசீர்வாதம்னு உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது பார்க்கலாம். ஆனால் இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக என்ன பலன்கள் ஏற்படும்னு பார்த்திங்கன்னா, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கும். காதல் வயப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் திருமணமாகி வெகு நாட்களாக மன வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு விரிசல் இருக்குது. நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் சார். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் சார், என் மனைவியை நான் விட்டு பிரிஞ்சிருக்கேன், அவங்க வீட்டில் என்னை பேசவே விடலை, அவங்க கூடலாம் நான் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணால் தடங்கலாகுது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சியானது அமோகமான நற்பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில், வேலையில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு அவமானங்களோ இல்லை தடங்கல்களோ ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த மாற்றங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இப்போ இருக்க போகிறது இந்த சுக்கிர பயிற்சி. கிட்டத்தட்ட இந்த சுக்கிரன் ஒவ்வொரு மாதமும் ஒரு 25 நாள், 26 நாள் இல்லை 28 நாள் மேக்சிமம் அதுக்குள்ளார ஒவ்வொரு ராசிக்கும் போயிட்டு வருவார். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்தில் 12 தடவை 13 தடவை கூட பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். எதுக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், இவ்வளோ பீடிகை போட்டு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சாதகமான இடத்துல இல்லை அப்படின்னா வசதி வாய்ப்பு, திருமண சுகம், மனைவியால் வரக்கூடிய சுகம், குழந்தைகளால் வரக்கூடிய சுகம், அதே சமயம் வசதி வாய்ப்புகள், குறிப்பாக தங்க நகைகள், வைர ஆபரணங்கள், உங்களுடைய நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது, நல்ல இப்போ நான் ஒரு நல்ல ஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் முடியும். சில பேர் பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு இருக்கும், ஆனால் எப்போ பாரு கிழிசல்லையே உட்காந்துருப்பாங்க. அதுவும் சில அந்த காலத்தில் மளிகை கடை நடத்தினவங்களாம் அவங்கள கோடீஸ்வரங்க, அந்த பணக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களால ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது. எப்போ பாரு ஒரு வெள்ளை பனியன், ஒரு முண்டாமணியன், ஒரு அழுக்கு வேட்டி இது கட்டி, ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற சிச்சுவேஷன். பணம் இருந்தும் அவங்களுடைய வேலை நிமித்தமாக அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. இதற்கு காரணம் என்னென்னா சுக்கிரன் சாதகமான இடத்துல இல்லாமல் இருந்தால் மட்டுமே தான். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு, அதாவது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சுகபோக வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும். அது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உங்கள் ராசியிலேருந்தோ லக்னத்திலேருந்தோ, ஒன்று லக்னத்திலேருந்து கணக்கெடுத்துக்கணும். ராசிங்கிறதும் உடம்பு சார்ந்ததாக இருக்குது. 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், அதுக்கப்புறம் 8, 9, 11, 12. 12ஆம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் தூக்கம் ஜாஸ்தி இருக்கும், ஸ்லீப்பிங் டயர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கும், சோம்பல் தன்மை ஜாஸ்தி இருக்கும். இருக்கக்கூடாத இடங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு கெடுதல் ஏற்படும் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல மற்றும் 10ஆம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த சுக்கிர பயிற்சி பிட்வீன் டிசம்பர் 2 to டிசம்பர் 28, 2024 உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ இல்லை 10ஆம் இடத்துல இருந்தால் கூட கெடுதல் இருக்காது, நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல இருந்தாலே நல்ல பலன்கள்னால் அப்போ மற்ற இடங்களில் 1லேருந்து 12க்குள்ளே மற்ற இடங்களில் சொன்னல அந்த இடத்துல இருந்தால் இன்னும் அமோகமான பலன்கள், பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவது, குழந்தைகள் ஸ்தானம் வலுப்பெறுவதுன்னு ஏகப்பட்ட நற்பலன்களை தரக்கூடிய, வாரி வழங்கக்கூடிய வகையில் இந்த சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில்
அமோகமான ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக பிட்வீன் December 2 to December 28 அமையறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது சுக்கிர பயிற்சி, இதனால் உங்களுக்கு என்ன நற்பலன்கள், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கிறதா, தங்க நகைகள், வைர ஆபரணங்கள், திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், இப்படி சந்தோஷமான அனுபவங்கள் கிடைக்கிறதா, செல்வாக்கு, கலைத்துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராயும் பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். வாருங்கள் பார்ப்போம். அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களுக்கு ஒரு பாதகாதிபதியான கிரகம் 7ஆம் இடத்துக்கு, 7ஆம் இடம்ங்கிறது களத்திரஸ்தானம், களத்திரக்காரகன் 7ஆம் இடத்துல உட்கார்றாரு. அவருக்கு உங்களுக்கு பாதகாதிபதி. இதனால் உங்களுக்கு கெடுதல் ஏற்படுமா? ஏன்னா களத்திரக்காரகன் களத்திர ஸ்தானத்தில் உக்காந்தா காரகோ பாவனாஸ்தி, அந்த காரகம் கெட்டு போகும். அதாவது களத்திர ஸ்தானம் மனைவி அல்லது கணவன் உறவில் பிரச்சனை ஏற்படும். இது சாஸ்திரம். ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது உங்களுக்கு நேர்மறையாக இருக்க போகிறது. அதாவது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள், இப்போது நான் சொல்கிறது கடந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் அல்லது வீண் பிடிவாதத்தின் காரணமாக இந்த ஈகோ கிளாஷ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு நான் பெரியவனா நீ பெரியவளா, நான் பெரியவளா நீ பெரியவனா, இப்படிங்கிற இந்த திமிர்த்தனத்தினால பல பேர் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துன்னு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக அப்பா அம்மா பேச்சை கேட்டு, அக்காவோட பேச்சை கேட்டு, அக்கா புருஷன் பேச்சை கேட்டெல்லாம் சில பெண்கள் தவறுகளை செய்துட்ருக்காங்க. ஆனால் இப்போது இந்த சுக்கிர பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டமான டிசம்பர் 2லேருந்து டிசம்பர் 28க்குள்ளார இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு நல்ல பலன்னா, கணவன் மனைவி உறவில் புதிய அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. பிரிந்து சென்ற உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்கள் மனைவி உங்களை விட்டுட்டு சண்டை போட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க, இல்லை வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க, உங்கள் பேரில் குற்றம் சுமத்தி கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இடத்துல அந்த வக்கீலோ அந்த ஜட்ஜோ உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது உங்கள் மனைவியோ உங்கள் கணவரையோ திட்டி அனுப்புவாங்க. நீ ஏன் இந்த மாதிரி ஒரு பொண்ணையோ பையனையோ ஏமா விட்டுட்டு போகிற, இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கம் தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரித்து கொண்டு போயிருந்தாங்கன்னா, அந்த குழந்தைகள் உங்களிடம் வருவதற்குண்டான வாய்ப்பும் அமைகின்ற நாட்களாக இந்த 3.5 வாரங்கள், கிட்டத்தட்ட 4 வாரம்னு வச்சுக்கலாம், இந்த 4 வாரங்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 26 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். பாதகாதிபதினு சொல்லலாம். 11ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி சுக்கிரன் குருவின் பார்வையில் களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்மறையாக செயல்பட்ட மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் அல்லது பிரிவினைகள்லாம் அவர்களே உங்களை சேர்த்து வைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார்கள். அதாவது பார்த்திங்கன்னா, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி இல்லை உங்கள் வாழ்க்கை துணையின் மூத்த சகோதர சகோதரி, அவங்க தான் உங்களையும் உங்கள் மனைவியையும் இல்லை உங்களையும் உங்கள் கணவரையும் பிரிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருப்பாங்க. அவங்க தான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்கள் 2 பேர்த்தையும் பிரித்து அவங்கள ஒரு ஊருக்கும் உங்களை ஒரு உங்கள் பேரில் ஒரு கேஸையும் கொடுத்து உங்களை அலைய வச்சுருப்பாங்க. இப்பொழுது அதே நபர், நான் தப்பு பண்ணிட்டேன், என் தங்கைக்கோ என் தம்பிக்கோ இந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமையாது, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு உங்களை திருப்பி சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மொத்தத்தில் இந்த வாரம், இந்த 3.5 வாரங்கள் 4 வாரங்கிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயர்தல், வியாபாரத்தில் முன்னேற்றம், சுகங்கள் அதிகரித்தல், ஆரோக்கிய முன்னேற்றம், நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் குருவின் பார்வையில் 7ஆம் இடத்துல. ஸோ உங்களுடைய நிலத்தை விற்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ அது மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். சரி, எனக்கு விற்க வேணாம் சார், நான் நிலத்தில் போயிட்டு விவசாயம் பண்ணணும், நிலத்தில் வீடு கட்டணும் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு எது ஆசைப்படுறீங்களோ அதை நடத்தக்கூடிய நாட்களாக இந்த 3.5 வாரங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் நீங்கள் ஆணாக இருந்தாலோ பெண்ணாக இருந்தாலோ உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் தீர்வதற்கு மருத்துவ ரீதியான தீர்வுகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான தீர்வுகளும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் மட்டும் இல்லைங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க சில தவறுகளை உங்கள் பேரில் சுமத்தியிருப்பாங்க, அவர்கள் மனம் திருந்தக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது.
இப்பொழுது உங்கள் பேரில் இருக்கக்கூடிய அபாண்டமான குற்றச்சாட்டுகளை விலக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கெட்ட பெயர் ஏற்பட்டுருதுன்னா அந்த கெட்ட பெயரை போக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த 3 வாரங்கள், அதாவது டிசம்பர் 2லேருந்து டிசம்பர் 28ங்கிறது கிட்டத்தட்ட 26 நாட்கள். இந்த 26 நாட்களில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அமோகமான பலன்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் பிரிந்தவர்களை கூட்டு சேர்க்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. புதிய பார்ட்னர்ஷிப் அமையும், புதிய பிஸ்னஸ் அமையும், புதிய தொழில் அமையும், புதிய செல்வாக்கு கிடைக்கும். இப்படி ஏகப்பட்ட நல்லது நடக்கிறதுனால உங்களுக்கு உண்டான பரிகாரம், கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும், அதாவது தாயார் சிவபெருமான், அதாவது அம்பாளும் சிவபெருமானும் சேர்ந்து இருக்கக்கூடிய கோயில்கள், குறிப்பாக அந்த ஊருக்கே அந்த நடுநாயகமாக இருக்கிறது அந்த தாயாராக இருக்கணும். அதாவது மதுரை மீனாட்சி இல்லாட்டி காஞ்சி காமாட்சி, இந்த மாதிரி நடுநாயகமாக இருக்கக்கூடிய கோயில்களில் இருக்கக்கூடிய அன்னையை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் உறவில் ஒற்றுமையும் ஏற்பட்டு சந்தோஷத்தை அதிகப்படுத்தி கொடுப்பாள் அந்த அன்னை. உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள இந்த சுக்கிர பயிற்சி பலன்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டிட உங்களுடைய ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமே செய்து வருவதன் மூலமாகவும் அம்பாளை வணங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும் என்பது திண்ணமாகும். அதற்காக உங்களின் சார்பாக அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.